தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நேற்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதின கடிதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. இதுவரையிலும் இந்த வரிசையில் பல கடிதங்களை அவர் எழுதியிருந்தாலும் நேற்றைக்கு எழுதின கடிதம் சில கடுமையான சொற்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 78 மீனவர்களையும் 72 படகுகளையும் விடுவிக்கணும். இதற்காக எ ஃபர்ம், ஸ்ட்ராங், கிளியர், அன்ஈக்குவல், அன்ஆம்பிகுவஸ் மெசேஜ் டு பி சென்ட் அவுட்ன்றாங்க. தீர்க்கமான, தெளிவான, குழப்பமில்லாத, உறுதியான, கராரான, ஐயம் திரிபற்ற வகையில் நீங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு இந்திய அரசு உயர் மட்டத்தில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்களில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு அப்படி ஒரு செய்தி சொல்லப்படலைன்னு முதலமைச்சர் நினைக்கிறாங்களா? இல்லை, ஏற்கனவே இவங்க கடிதம் நிறைய எழுதியிருக்காங்க. இப்போது சமீபத்தில் இந்த கடிதத்தினுடைய தாக்கம் என்னென்னா, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எம்ஜிஆர் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்பொழுது இப்படித்தான் அடிக்கடி மீனவர்கள் பிரச்சனைகள் அவர்களை துப்பாக்கியால் சுடுதல் எல்லாம் போன்ற நடந்தது. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இனிமேல் தமிழக மீனவர்களை சுடுவது, அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு போலீஸ் அங்கே துப்பாக்கி சூடு நடத்தும் என்று சொன்னார். அது மத்திய அரசாங்கம் அப்பொழுது இந்திரா அம்மையார் ஆட்சியில் இருந்த நேரம் அது. ஆனாலும் கூட மத்திய அரசாங்கத்தை கலக்காமலே அது சொன்ன அந்த துணிச்சல் எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த துணிச்சல் வர வர குறைந்து போனதனுடைய விளைவு இப்பொழுது இப்படிப்பட்ட கடிதங்கள் எழுதி கொண்டிருப்பது. எனக்கு தெரிந்த வரைக்கும் உறுதியான நடவடிக்கை என்பதை மத்திய அரசாங்கம் எடுப்பதற்கு இயலாது. ஏனென்று சொன்னால், மீனவர்களை விட்டுவிடுங்கள், அந்த படகுகளை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் தான் சொன்னேன் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுவதை வழிமொழிவது போல, அல்லது அவர் சொல்லுவதை இவர் வழிமொழிவது போல நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு உறுதியான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது முதலமைச்சர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட இதுவரைக்கும் எழுதியிருக்கின்ற கடிதங்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததிலிருந்தும் அதற்கு முன்பிருந்த அரசாங்கத்திற்கும் எழுதிய கடிதங்களுக்கு இதுவரை இந்திய அரசாங்கம் என்ன பதில் சொன்னது, என்ன உறுதியான நடவடிக்கை அவர்கள் எடுத்தார்கள்? ஆனால் இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மத்திய அரசாங்கம் இதிலே ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இலங்கை ஏதோ ஒரு நட்பு நாடு என்பது போல இருக்கின்றது. கச்சத்தீவு பிரச்சனை இன்றைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. பாரம்பரிய மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள், அந்த கடிதங்களில் இன்னொன்று சொல்லியிருக்கிறார், பாரம்பரியமான நலத்திட்டங்களுக்கான உதவிகள் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த இதெல்லாம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட கோரிக்கைகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. மத்திய அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எப்படி எடுக்கும் அல்லது எடுக்குமா என்பதை பற்றி மத்திய அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை அநேகமாக முதலமைச்சர் அதிரடியாக எடுப்பார் என்று தமிழக மக்கள் நம்புகின்றார்கள். அதிரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னா என்ன எடுக்க முடியும்ன்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. பாலு, இந்த பிரச்சனையில் நேற்றைக்கு ராஜபக்சே சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, நான் மீனவர்களை விடுவிக்கிறேன், ஆனால் படகுகளை விடுவிக்க முடியாது. இந்த தருணத்தில் படகுகளை விடுவித்தால் சட்டவிரோதமாக அந்த வலைகளை பயன்படுத்துகிறாங்க, தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் இந்த வலைகளை பயன்படுத்தியதனால தான் அங்கே மீன் வளம் அழிந்து போயிட்டு சுற்றுச்சூழலுக்கு, கடல் வளத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நான் விட்டேன்னா திரும்ப அதே பணியை செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறத நாம் எப்படி எடுத்துக்கிறது? அதாவது மோடி அவர்கள் பிரதமராவதற்கு முன்பாக திருச்சியில் பிரச்சாரத்திற்கு வந்தபோது சொன்னார், மீனவர் பிரச்சனை முதலில் அவர் பேசுகின்ற பொழுது இதை அனுமதிக்க முடியாது என்று அவர் குரல் கொடுத்தார். அதற்கு பிறகு பிரதமராக பதவியேற்பதற்கான விழா நடந்தபோது இங்கே இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகளுடைய தலைவர்களை அழைத்த போது அதில் நீங்கள் சொல்வதை போன்று இலங்கையினுடைய பிரதமர் கலந்து கொண்டார். அப்பொழுது மிக கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அவரை ஏறக்குறைய எங்கள் பிரதமரை மிரட்டினார் என்று கூட இலங்கையில் இருந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மோடியினுடைய செயல்பாடு இருந்ததாக ஊடகங்கள் சொன்னது. இப்பொழுது நீங்கள் சொல்வதை போன்று ஜெயலலிதா அவர்கள் மிக கடுமையான வார்த்தையை தன்னுடைய கடிதத்திலே பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார். மோடி பிரதமரானதற்கு பிறகு 13 கடிதங்களை தமிழக முதல்வர் எழுதியிருக்கிறார். அதற்கு முன்பு மன்மோகன் சிங் இருந்தபோது 44 கடிதங்கள், ஏறக்குறைய 57 கடிதங்களை ஜெயலலிதா அவர்கள் இந்த 2011 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எழுதியிருக்கிறார். எத்தனை கடினமான வார்த்தைகளை, சொற்களை இதில் பயன்படுத்தினாலும் கூட எதிர்காலத்தில் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்படக்கூடாது, அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுத்தால் மட்டும்தான் இதற்கான தீர்வாக அமையும். சவால் விட வேண்டும். எங்கள் மீனவர்களை கைவைத்தால் இந்தியா எதையும் செய்யும் என்ற நிலைப்பாட்டை
ஒருவேளை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இப்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களோ அல்லது பிரதமர் அவர்களோ இதை நேரடியாக இலங்கை அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார்கள். இலங்கையினுடைய பிரதமர் இங்கே வரும்போது பேசுகிறார்கள். எல்லாம் பேச்சுவார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் வீடுகளுக்கு செய்தித்தாட்கள் வருவதைப் போன்று தினந்தோறும் மீனவர்கள் கைது செய்யப்படுவது என்பது தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக பிரதமர் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.